ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் 3 டாபிக்ஸ் பற்றி பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, லேப்டாப்பை காப்பாற்றக்கூடிய 7 ரகசியங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். செகண்ட் டாபிக், மக்கள் அதிகமாக பயன்படுத்திய எமோஜி எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். தேர்ட் டாபிக் என்ன அப்படின்னா, கொட்டாவிக்கு பின்னால் உள்ள சுவாரஸ்யமான அதிர்ச்சி தரக்கூடிய அறிவியல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல லேப்டாப்பை காப்பாற்றக்கூடிய 7 ரகசியங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இன்றைய நவீன உலகத்தில் லேப்டாப்ங்கிறது வெறும் கம்ப்யூட்டர் மட்டும் இல்லை, அது நம்ம வாழ்க்கையோட ஒரு முக்கியமான அங்கம். நம்ம வேலை, படிப்பு, பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அதை நம்பித்தான் நாம் இருக்கோம். ஆனால் தினமும் பயன்படுத்தும் போது அதில் தூசி, அழுக்கையெல்லாம் சேர்ந்து லேப்டாப்போட தோற்றத்தை மட்டும் இல்லாமல் அதோட பர்ஃபார்மன்ஸையுமே பாதிக்கலாம். லேப்டாப்பை சுத்தம் பண்ணுறது ஏன் முக்கியம்னு தெரியுமா? நம்மள பலரும் லேப்டாப்பை சுத்தம் பண்ணணும்னு நினச்சிட்டு வீட்டில் இருக்கிற சாதாரண துணிகள், கெமிக்கல்ஸ் எல்லாம் பயன்படுத்துவோம். அது லேப்டாப்புக்கு ரொம்பவே ஆபத்தானது. ஏன்னா அந்த கெமிக்கல்ஸ் ஸ்க்ரீன், கீபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணிடும். அதனால் உங்கள் லேப்டாப்பை எப்படி பாதுகாப்பாக எந்த பாதிப்பும் இல்லாமல் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில சிம்பிளான டிப்ஸை நாம் இப்போது பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் எதுவுமே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், லேப்டாப்பை ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணணும். லேப்டாப்பை சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அதை முழுசாக ஷட் டவுன் பண்ணணும். அப்புறம் சார்ஜர், மவுஸ், யூஎஸ்பி டிரைவர்ஸ் மாதிரி வெளிப்புற சாதனங்கள், அதாவது எக்ஸ்டர்னல் டிவைசஸை எல்லாத்தையும் லேப்டாப்போட இணைக்காமல் பார்த்துக்கோங்க. செகண்ட், சரியான கிளீனிங் பொருட்களை பயன்படுத்தணும். கெட்டியான கெமிக்கல்ஸ், டிஷ்யூ பேப்பர்ஸ் இதெல்லாமே லேப்டாப்பை சுத்தம் செய்ய பயன்படுத்தவே கூடாது. அதுக்கு பதிலாக நாம் ஃபைபர் கிளாத், ஐசோப்ரோஃபில் ஆல்கஹால் 70% இல்லைன்னா அதுக்கு மேலே உள்ளது, அடுத்தது கம்ப்ரெஸ்ட் ஏர் கேன், காட்டன் ஸ்வாப்ஸ், அப்புறம் சாஃப்டான ப்ரஷ் இதெல்லாமே நாம் யூஸ் பண்ணலாம். தேர்ட் ஸ்டெப், ஸ்க்ரீனை கவனமாக சுத்தம் பண்ணணும். லேப்டாப் ஸ்க்ரீன் மேலே டைரெக்டாக எந்த லிக்யூடையுமே தெளிக்கவே கூடாது. அது ஸ்க்ரீனுக்குள்ளே போய் டேமேஜை உண்டு பண்ணிடும். அதுக்கு பதிலாக மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணியும் ஐசோப்ரோபில் ஆல்கஹாலையும் 1:1 ரேஷியோவில் கலந்து நனைச்சிக்கோங்க. அப்புறம் அந்த துணியால் ஸ்க்ரீனை வட்டமாக மெதுவாக தொடங்க. அமோனியா இருக்கிற கிளீனிங் லிக்விட்ஸ் ஸ்க்ரீனை ரொம்ப பாதிக்கும். அதனால் அதை பயன்படுத்தாதீங்க. ஃபோர்த் ஸ்டெப், கீபோர்ட் மற்றும் டச் பேடை துடைக்கணும். முதல்ல லேப்டாப்பை சாய்வை பிடிச்சிக்கோங்க. அப்புறம் கம்ப்ரெஸ்ட் ஏர் கேன் பயன்படுத்தி கீபோர்டில் உள்ள தூசி, குப்பைகளை வெளியே ஊதி தள்ளணும். அதுக்கப்புறம் ஆல்கஹால் நனைச்ச காட்டன் ஸ்வாப் இல்லை அப்படின்னா சாஃப்டான துணியால் ஒவ்வொரு கீயையும் டச் பேடையும் சுத்தம் பண்ணணும். லிக்விட் இதில் கீபோர்டுக்குள்ளே போயிடாமல் பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த் ஸ்டெப், வெண்ட் மற்றும் போர்ட்களை சுத்தம் செய்கிறது. லேப்டாப்போட வெண்ட் பகுதியில் தூசி சேர்றதுனால தான் லேப்டாப் சீக்கிரமாக ஹீட் ஆகிறது. கம்ப்ரெஸ்ட் ஏர் கேன் பயன்படுத்தி வெண்ட் மற்றும் யூஎஸ்பி போர்ட்களில் உள்ள தூசியை சுத்தம் பண்ணலாம். மீதி ஏதாவது தூசி இருந்தால் சாஃப்டான ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி அதையுமே நம்ம நீக்கலாம். சிக்ஸ்த் ஸ்டெப், அதிகமாக கிருமிகள் உள்ள பகுதிகளை சுத்தம் பண்ணணும். கீபோர்ட், டச் பேட், அப்புறம் பாம் ரெஸ்ட் பகுதிகளில் எண்ணெய் பிசுக்கு அப்புறம் கிருமிகள் அதிகமாக இருக்கும். ஐசோப்ரோபில் ஆல்கஹால் கலந்த துணியால் அந்த பகுதிகளை சுத்தம் பண்ணணும். துணி இதில் அதிகமாக நனையாமல் பார்த்துக்கணும். ஃபைனல் ஸ்டெப், முழுசாக உலர்ந்த பின்னரே இதை ஆன் பண்ணணும். க்ளீன் பண்ணி முடித்ததும் லேப்டாப்பை உடனே ஆன் பண்ணாதீங்க. குறைஞ்சது 10-15 நிமிஷம் அதை நல்லா காய விடுங்க. எந்த போர்ட்ஸ் இல்லை அப்படின்னா ஓப்பனிங்லேயும் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. இந்த சிம்பிளான பாதுகாப்பான டிப்ஸ்களை நீங்கள் பின்பற்றினா உங்கள் லேப்டாப்பை எப்போவுமே புதுசு போல் சுத்தமாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுருக்கலாம். இது லேப்டாப்போட தோற்றத்தை மட்டும் இல்லாமல் அதோட லைஃப் மற்றும் பெர்ஃபார்மன்ஸுமே அதிகரிக்க செய்யும். நம்மளோட ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா, மக்கள் அதிகமாக பயன்படுத்திய எமோஜி எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நாம தினமும் வாட்ஸ்அப் சேட்டில் சந்தோஷம், துக்கம், நையாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பல உணர்ச்சிகளை, எமோஜிக்களை பயன்படுத்துவோம் அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு. ஆனால் இந்த எமோஜிகளுக்கு ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? அதாவது ஒரு சிறப்பு தினம் இருக்குது. அது எந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு
பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 17 தான் உலக எமோஜி தினம். ஏன் இந்த தேதி அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? உங்கள் ஃபோனில் இருக்கிற கேலண்டர் எமோஜியில் காட்டப்படக்கூடிய தேதி வந்து ஜூலை 17. அதனால தான் இந்த நாள் வந்து எமோஜி தினமாக கொண்டாடப்படுது. எமோஜியோட ஆரம்பத்தை பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எமோஜி 1999ஆம் ஆண்டில் வந்து ஜப்பானிய வடிவமைப்பாளர் ஷிஹிதாகா குரிதா என்கிறவரால் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இப்போது நம்ம வந்து டெய்லியும் சுமார் 10 பில்லியன் முறைக்கு மேலே வந்து எமோஜிக்களை வந்து பயன்படுத்துகிறோம். இதில் வந்து இனி அடுத்ததாக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஃபர்ஸ்ட் 3 எமோஜிக்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 3521 எமோஜிக்கள் வந்து இருக்குது. இதில் வந்து 3 எமோஜிக்கள் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சிவப்பு இதயம். இதுதான் முதல் இடத்துல இருக்குது. ஒருத்தரை இல்லை அப்படின்னா ஒரு விஷயத்தை விரும்புகிறத வந்து வெளிப்படுத்த இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். செகண்ட் ஒன் கதறி அழக்கூடிய எமோஜி. இது வந்து 2வது இடத்துல இருக்குது. சோகம், பயங்கர நகைச்சுவை, கண்ணீர் வர்ற அளவுக்கு வந்து சிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல உணர்ச்சிகளை நம்ம வந்து வெளிப்படுத்த இதை வந்து பயன்படுத்துகிறோம். அடுத்து தேர்ட் ஒன் நெருப்பு, ஃபயர் எமோஜி. இது வந்து 3வது இடத்துல இருக்குது. ஒரு விஷயம் சூப்பராக இருக்குது இல்லை அப்படின்னா பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். எமோஜிங்கிற வார்த்தை வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியுமா? இது வந்து ஆங்கில வார்த்தையான எமோஷனில் இருந்து வந்ததாக நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் அது வந்து உண்மை கிடையாது. இது வந்து 2 ஜப்பானிய வார்த்தைகளோட சேர்க்கை. அதாவது ஏன்னா படம், இன்னொரு வார்த்தை வந்து மோஜினா எழுத்து. இந்த 2 எழுத்துக்களும் மோஜி, இந்த 2 எழுத்துக்களும் சேர்ந்து தான் எமோஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. எமோஜிக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எமோட்டிகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆங்கில வார்த்தை எமோஷனில் இருந்து தான் வந்துச்சு. இதில் வந்து சில மாதிரி குறியீடுகளை பயன்படுத்தி உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்தினாங்க. பொது எமோஜிகளை வந்து எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா யூனிகோட் கன்சார்டியம்ங்கிற வந்து ஒரு லாப நோக்கமற்ற அமைப்பு தான் இந்த எமோஜிகளை வந்து உருவாக்குற பொறுப்பில் இருக்கு. யார் வேணுனாலும் நம்ம வந்து புது எமோஜிகளை வந்து பரிந்துரைக்கலாம். அவங்க வந்து அதை உலக மக்கள் வந்து எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து முடிவு செய்வாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆப்பிள், கூகுள் போன்ற நிறுவனங்கள் வந்து அதை நம்ம ஃபோனில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம கொண்டாடி முடிச்சது 12வது உலக எமோஜிக்கள் தினம். இந்த சின்ன சின்ன எமோஜிக்கள் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? நினைச்சாலே வியப்பாக இருக்குல்ல. நம்மளோட 3வது டாபிக் என்ன அப்படின்னா கொட்டாவிக்கு பின்னால் உள்ள சுவாரஸ்யமான உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொட்டாவிங்கிறது வந்து தூக்கம் இல்லை அப்படின்னா சோர்வோட அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் வந்து பொதுவாக நினச்சிட்டே இருக்கோம். ஆனால் இந்த கொட்டாவிக்கு பின்னால் வந்து ஒரு வியக்கத்தக்க அறிவியல் உண்மை ஒன்று மறைஞ்சிருக்கு. கொட்டாவிங்கிறது வந்து மூளையை குளிர்விக்கும் ஒரு இயற்கையான செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் அறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க. நம் மூளை வந்து உடலின் மொத்த ஆற்றலில் பெரும் பகுதியை பயன்படுத்துது. இதனால் கணிசமான அளவு வெப்பத்தை உருவாக்குது. மூளையில் வந்து வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதன் செயல்திறன் வந்து குறையக்கூடும். இந்த வெப்பநிலையை சீராக வைத்திருக்க தான் நம் உடல் வந்து ஒரு விந்தையான வழிமுறையை யூஸ் பண்ணுது. அதுதான் கொட்டாவி. இது வெப்பநிலை கட்டுப்பாட்டு கோட்பாடு, அதாவது தெர்மோ ரெகுலேட்டரி தியரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கொட்டாவி எப்படி மூளையை குளிர்விக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கொட்டாவி விடும்போது நடக்கும் சில விஷயங்கள் வந்து மூளைக்கு தேவையான குளிர்ச்சியை வந்து கொடுக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஆழமான சுவாசம். கொட்டாவி விடுற டைம் வந்து நம்ம வந்து வாயை வந்து அகலமாக திறந்து ஆழமாக மூச்சை உள்ளே இழுக்கிறோம். அப்போ குளிர்ந்த காற்று நுரையீரலுக்கு உள்ளே போயிட்டு அங்குள்ள ரத்தத்தை வந்து குளிர்விக்குது. இந்த குளிர்ந்த ரத்தம் வந்து மூளைக்கு செல்லும் போது அது மூளையோட வெப்பநிலையை வந்து குறைக்குது. அடுத்தது இரத்த ஓட்ட அதிகரிப்பு. கொட்டாவி விடும்போது தாடை மற்றும் முகத்தில் உள்ள தசைகள் விரிவடைந்து சுருங்குது. இது அந்த பகுதிகளில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யுது. இதனால மூளையில இருந்து வெப்பமான ரத்தம் வெளியேறி உடலின் மற்ற பகுதிகளில் இருந்து வரும் குளிர்ந்த ரத்தம் வந்து உள்ள செல்லுது. அடுத்தது சரியான வெப்பநிலை. ஆராய்ச்சிகள் வந்து கொட்டாவியோட அளவு சுற்றுப்புற வெப்பநிலையை பொறுத்து மாறுபடுறதா சொல்றாங்க. இதமான வெப்பநிலையில வந்து கொட்டாவி விடுறது வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் அதே சமயம் மிக குளிர்ந்த இல்லை அப்படின்னா மிக வெப்பமான காலநிலையில வந்து
வந்து கொட்டாவி விடுறது வந்து குறையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து கொட்டாவியானது வெறுமனே தூக்கத்தின் அடையாளம் இல்லை, மூளையோட வெப்பநிலையை சமன்படுத்தக்கூடிய ஒரு செயல் என்கிறதுக்கான சான்றாக கருதப்படுது. அடுத்ததாக கொட்டாவியோட முக்கியத்துவத்தை நம்ம பார்த்துடலாம். கொட்டாவிங்கிறது வெறும் சோர்வோட அடையாளம் இல்லை, அது ஒரு முக்கியமான உடலியல் செயல்பாடு. மூளையோட வெப்பநிலையை சீராக வைத்திருக்க கொட்டாவி உதவுவதால அது மன விழிப்புணர்வையும் கவனத்தையும் மேம்படுத்துகிறது. நீண்ட நேரம் ஒரே வேலையில் இருக்கும்போது கொட்டாவி வந்தால் அது உங்கள் மூளைக்கு ஒரு சிறிய ரீசெட் இடைவெளியை வந்து அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சில நரம்பியல் நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் கொட்டாவி முறைகள் வந்து அசாதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொட்டாவியை நம்ம கவனிக்கிறது மூலமாகவும் சில நோய்களை வந்து கண்டறியவும் அதுக்கான சிகிச்சையை வந்து அளிக்கவும் நம்மளால் முடியும். இதனால் அடுத்த முறை நீங்கள் கொட்டாவி விடும்போது அது சோர்வோட அறிகுறி மட்டும் இல்லை, உங்கள் மூளையை குளிர்விக்க செயல்படும் ஒரு இயற்கையான செயலுங்கிறத வந்து நீங்கள் நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த வியத்தகு செயல் உங்கள் உடல் உங்கள் மூளைக்கு ஒரு குளிர்ந்த காற்றோட்டத்தை அளித்து அதை சிறப்பாக செயல்பட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நாம பார்த்த டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இது போல் மேலும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட நான் உங்களை சந்திக்க வரேன். மறக்காம நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.